చెప్పు చెప్పు ஸ்டார்ட் பண்ற கரெக்டான இதா கேம்பெயின் வந்து திருச்சியில ஸ்டார்ட் பண்ற கரெக்டான பாயிண்டான்னு கேக்குறேன். மேல இருந்து வரலாம், கன்னியாகுமரி அந்த இதுல இருந்து பார்டர்ல இருந்து வரலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன், அதனால கேட்டேன். சென்டர் பாயிண்ட் இருக்குப்பா தமிழ்நாட்டுல, சென்டர்ல இருந்து ஆரம்பிக்கிறாருப்பா. அப்ப அது கரெக்டான இதுதான். ஆமா சரி சரி. ஆமா ஆமா சென்டர் தான். கரெக்டா ஆரம்பிக்கிறாரு அண்ணன் வழியே நம்ம வழி. ஆமா ஆமா அவர் என்ன ஒரு வெட்டு குத்தணும், அவ்வளவுதான், ரெடி ஆகிரும். கிறிஸ் ப்ரோ வேற வந்து வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஆமா ப்ரோ, என்னாச்சு? நீங்க ஆக்சுவலா வந்து நம்ம வந்து லாஸ்ட் மந்த் பார்த்தோம்னு நினைக்கிறேன், மாநாடு கூட நீங்க வரல. மாநாடு வரல ப்ரோ, நான் வெளியே வேலையா மாட்டிக்கிட்டேன். அதான் வந்து நானே ஃபிளைட் புக் பண்ணிட்டேன், 25க்கு புக் பண்ணிட்டேன், கிட்ட இதுவும் பண்ண முடியல. 23 மாநாடு மாத்திட்டாங்கல்ல, அப்படியே இதாயிடுச்சு. அப்புறம் எப்படி இருக்கீங்க எல்லாம்? ஃபைன் ப்ரோ, நீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நான் மாஸ்டர் படுத்தே விட்டாருங்க, நாள் காணும். மேபி ஏதாச்சும் கால் வந்திருக்கும் அவருக்கு, இல்லை ஒர்க்ல. ஓகே ப்ரோ, திருச்சியில் யார் யாரெல்லாம் இருக்கீங்க? அப்டேட் எங்கெங்கெல்லாம் வரப்போகுது? திருச்சி வந்து லிஸ்னஸ் யாராச்சும் இருந்தா ப்ரோ கைண்ட்லி ஸ்பீக்கர் வாங்களேன், அவங்க தான் நமக்கு அப்டேட்ஸ் கொடுக்கணும். அதுதான் மரக்கடை எப்படி, எந்த இடம், எவ்வளவு பேர் நிக்கலாம், என்ன பண்ணலாம், என்னென்ன இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, எந்த கட்சி எவ்வளவு கூட்டம் நிப்பாட்டியிருக்காங்க, அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கலாம். எந்த கட்சி சொல்றீங்க? இல்ல மத்த எந்த கட்சினாலும் திருச்சி மரக்கடைன்றது ஒரு மெயின் ஸ்பாட் ப்ரோ. அந்த இடத்துல எவ்வளவு கூட்டம் வந்திருக்கும், அந்த மாதிரி ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளோட வேல்யூன்றது into 2 into 10 into 20 அப்படின்றது பார்க்கலாம். அது தளபதி வந்து எப்படி பிரேக் பண்ணதா போறாரு. எப்பயுமே அவர் வந்து இந்த ட்ரெண்ட் செட் பண்ண தானே போறாரு. இட்ஸ் கோனா பி பிகர் தென் பிஃபோர் அண்ட் எவர்ன்ற மாதிரி தான் அவருடைய கேம்பெயினே இருக்க போகுது. போலீஸ்காரங்க தான் அநியாயம் பண்றாங்க. அவங்க எதுக்கு? ஆனா ஆக்சுவலா நம்ம பர்மிஷன் வந்து போலீஸ் வந்து கேட்கிறோம், அவங்க வந்து கொடுக்குறாங்க. பட் ஆனா அவங்க ஆனா கொடுத்துட்டு அவங்க வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலா வந்து சும்மா வந்து நம்ம பர்மிஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா நின்று வேடிக்கை மட்டும் தான் பார்ப்பாங்க, அவ்வளவுதான் தவிர என்ன டீம் என்ன மேட்ச். ஸ்டீவ் பேசுறது கேக்குதா? இல்ல சிஸ்டர் கேக்கல. ஸ்டீவ் நீ பேசுறது கேக்கலப்பா. ஓகே, ஒரு ஏதோ கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவர் பேசிட்டு இருக்காரு நேரத்தில் தனியா. கீழே அப்படியே பெரம்பலூர், அரியலூர் இந்த சைடு இருந்தாலும் வாங்க பேசுங்க. ஸோ என்ன மாதிரி போயிட்டு இருக்கு? இல்ல அவரு சொன்னாரு போலீஸ்லாம் அப்படியே இருப்பாங்கன்றதுக்கு, அதுக்காக தளபதி ட்விட்டே போட்டிருக்காரு. நீங்களும் வந்து பொதுமக்களுக்கு வந்து காவல்துறை அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், முதலமைச்சரா இருக்கிற அவங்களும் பாதுகாப்பு கொடுக்கணும்ட்டு அதுதான் போட்டிருக்காரு அவரு. என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம். நாளை காலையில எல்லாம் தமிழ்நாடே ஆடி போகும் தான். நைட் இருந்தே அது வந்து உங்களுக்கு அந்த இது அந்த எஃபெக்ட் தெரியும் ப்ரோ. நைட் இருந்தே அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் சரி, நமக்கும் சரி ஒரு கியூரியஸா தான் இருக்கும். பாப்பா மார்னிங் தளபதி வந்து ஏர்லி மார்னிங்கே மேபி ஒரு ரீச் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். டைமிங் தெரியல. 10:30 அரௌண்ட் 10:30 வந்து அவர் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாருன்னு தெரியல. மேபி அதுக்கு முன்னாடி ரோட் ஷோ எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி நாளைக்கு எப்படி போகுதுன்னு தெரியல. பார்ப்போம். அன்எக்ஸ்பெக்டடா ஒரு மேஜிக் நடக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சந்தோஷம். நீங்க ஆக்சுவலா மாநாடு ஜஸ்ட் இதுதானே ப்ரோ? புரியல. மாநாடு வரலீங்களா? இல்ல வரல ப்ரோ. தமிழ்நாடுக்கே வரல. தானே, தேனி தானே நானு. ஒரு மாதிரி கட்டாய் கேக்குது. இப்ப கேக்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க. இல்ல நீங்க மாநாடு வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்க தேனின்னு தெரியும். இல்ல ஹைதராபாத்ல இருந்தேன். என்ன ப்ரோ வண்டி புக் பண்ணி கொடுத்து 20-30 பேரை 2 வண்டியில ஆரம்பிச்சு விட்டுட்டு ஊர் ஃபுல்லா கட் அவுட் வச்சு எல்லா வேலையும் நான் தான் பார்த்தேன். நான் போக முடியல. அதான் சொன்னீங்க. ஆக்சுவலா நம்ம லாஸ்டா பேசும்போதே சொன்னீங்க எனக்கு ஒர்க் நான் மூவ் ஆன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஸியா அப்படின்னு சொன்னீங்க. அதை கேட்டேன். வெளியே மாட்டீங்க. ஐயா நான் பேச கேக்குதா? கேக்குது ஐயா, சொல்லுங்க ஐயா. நடுவுல பேசிட்டனோ? இல்ல ஒண்ணு இல்லைங்கய்யா. என்ன அப்டேட் என்ன வந்திருக்கீங்களா? அரியலூர் பர்மிஷன் கொடுத்தாங்களா ப்ரோ? என்னைக்கா நீ வந்து கொடுத்துறாங்க.
ஆனா இல்ல வினோத் ப்ரோ ஆக்சுவலா குமாரி சொல்லு சொல்லு. இருங்க, நேத்து குரூப்ல வந்து சம்பந்தமே இல்லாம சாரி கேட்டீங்க பாத்தீங்களா? இல்ல இல்ல இல்ல, அது என் ஐடின்னு சொன்ன உடனே நானு சரி ஓகே அப்படின்னு கேட்டேன், வேற எதுவும் இல்ல. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, நல்லா போயிட்டு இருந்த ஸ்பேஸ் எப்படி ஆயிடுச்சு. காலையில குமரி ஐயா வந்திருக்காரு. குமரி ஐயா வணக்கம். இல்ல என்றும் ஒருத்தர் வந்து பேசினார்ல, ஆக்சுவலா அவனுங்களே ஆல் செட் பண்ணி ரோல் பிளே பண்ணிருக்காங்க. நான் காலையிலே இந்த டீம் கன்ஸ் அதை யாரோ நீங்க உண்மை நம்பிடாதீங்க. நம்ம பசங்க போய் பேசிட்டானுங்க பேச தெரியும், அப்பெல்லாம் யாருமே இல்ல. யார் ப்ரோ? கான்டாக்ட்ஸே தெரியாது. அது ஏதோ டிவி ரமேஷ் ஒரு ஐடி சொன்னார்ல ஏபிடி ஸ்பேஸ்ல, இவனுங்க எவனோ வேணும்னே ஒரு ஃபேக் ஐடியில ஏறி ஒண்ணுமே தெரியாத மாதிரி இவங்க பேசியிருக்காங்களா? ஐயா நேத்து இதே வேலைதான் பண்ணானுங்க. நேத்து அந்த ஐடியா எல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. அந்த ஐடியா எடுத்துட்டு சொல்லி நேத்து அப்படி ஒரு இது பண்ணிருந்தாங்க அந்த டிஎம்கே காரங்க. இல்ல குமரி ப்ரோ பேசவே தெரியாதுன்னா கண்டிப்பா அது வந்து கண்டிப்பா பிஜேபி சிவா தான். அவனுக்கு பேசவே தெரியாது, வெரிஃபை பண்ணுங்க. யோ ஆனா நேத்து நடந்தது பாயா, யோ யாரோ பேசுறான், ஆனா யார் பேசுறான்னு எனக்கு தெரியலையா. டக்குன்னு பார்த்தா என்னைதான் சொல்றீங்க எல்லாரும். என்னாச்சு எப்போ பேசலையா? நேத்து விஜய் வினோத் பேர்ல இருந்துட்டு அந்த பிஜேபி சிவா வந்துட்டான். ஐயோ ஆக்சுவலா இவர் ஸ்பீக்கர்ல தான் இருக்காரு, ஓகேவா? இவர் ஸ்பீக்கர்ல இருக்கக்கூடிய இன்னொருத்தர அவன் வந்துட்டு அவனும் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கான், அதை கூட செக் பண்ணாம ஏத்திட்டேன். யாரா என்றும் குமரி? என்றும் நம்ம ஆள் தான்டா, அவருக்கு தெரியாது. அவர் என்றும் நம்மள்ட்ட பேச அதுக்கு வந்து வினோத் ப்ரோ வந்து சாரி கேட்டார் பாத்தீங்களா, சம்பந்தமே இல்லாம. அவரு ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ண பிறகு தான் பார்த்தாரா, நான் பார்த்தா ஸ்பீக்கர்ல இருக்கிறேன் நானு. யாரா சாரி கேட்டது? நான் தான். நானே அது நானே. பிஜேபி சிவா வந்து எமோஷனலா ரொம்ப டேமேஜ் பண்ணிருக்காங்களா? ஆமா ஆமா, எப்பயுமே வந்து ரொட்டீனா வந்து சாண்டி ப்ரோ ஐடி வருவாரு. நேத்து தான் கொஞ்சம் சேஞ்சுக்கு வினோத் ப்ரோ ஐடி. இல்ல இல்ல சாண்டி ஐடியில 2 3 தடவை ட்ரை பண்ணான். சாண்டி ஐடியில 2 3 தடவை வந்தான்ப்பா. அப்ப அவனை இது பண்ணி விட்டோம், ரிமூவ் பண்ணி விட்டோம் ஸ்பேஸ்ல இருந்து. அது அவனுக்கு பேசுங்க ப்ரோ, என்றும் பேசுங்க. சாரி நானே நம்மால் தான் நினைச்சு சொன்னேன் நானே. இது இப்படி ஒரு உள்ள எனக்கு தெரியாது எனக்கு ப்ரோ. இது அப்ப ப்ராப்ளம் ப்ரோ. தான் ஏபிடி ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகலன்னா ஒண்ணு நம்ம சீசன் ஒருத்தர் இருக்காரு, அவரை ஏத்தி பேசுவானுங்க. இல்லன்னா அப்படியா? நான் கூட ஏதோ நினைச்சேன், நம்மளுக்கு நினைச்சேன். சாரி மைண்ட் வாய்ஸ் நினைச்சு ஓபனா பேசிட்டு இருக்கீங்க, மியூட் பண்ணி பேசுங்க. சரி யாரை சொல்றீங்க ப்ரோ? ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் தான், இந்த மாதிரி நடக்குது ப்ரோ, நடந்துதான் இருக்கு அப்படின்னு சொல்ல வரணும். ஓகே நான் அதை நினைச்சேன். நான் ஏதோ மல் பண்ணிருக்கேன், நம்மளால நினைச்சது உள்ள. சரி ஓகே தேங்க்ஸ் இன்ஃபர்மேஷன் தேங்க்ஸ். ஓகே அப்பா செஃப், நான் உங்களால நம்ம நான் தலைவர் தாங்கப்பா, வெறியானப்பா நிறைய வாட்டி நான் வந்துருக்கேன் உள்ள ஸ்பேஸ் நம்பர் இருக்கிறேன். லோக மாதிரி நான் அதான் மாத்தணும், அதான் தெரியல அடையாளம். சரியா? தெரியும் ப்ரோ, உங்களுக்கு தெரியும். ஏதோ டிராவல்ல இருக்கறனால அவருக்கு தெரியல நினைக்கிறேன். மேபி அது ஓகே தேங்க்ஸ். ஓகே நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஐயா நாளைக்கு காலைல 7 மணிக்கு வர சொல்லிருக்காங்க ஐயா, ஏர்போர்ட்டுக்கு எல்லாரையும். ஐயா பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் அவங்க மியூட் போடுங்க ஐயா. ஹோஸ்ட் தான் இருக்காரு, ஹோஸ்ட் நமக்கு ஒரு பிரச்சனைனா ஹோஸ்ட் கிட்ட போவோம், ஹோஸ்டுக்கே பிரச்சனைனா நம்ம எங்கடா போறது? பேச விட்டு வெளியே போங்க. குமரி ப்ரோ, குமரி மெசேஜ் பாறேன், உங்களுக்கு மெசேஜ் பண்ணிருக்கேன், மெசேஜ் பாறேன். பாக்குறேன். சொல்லுங்க ஹரி, எனி அப்டேட்ஸ்? வேற ஏதாவது அப்டேட்? இல்ல இந்த வினோத் தேவையில்லாத ஒரு செய்தி சொன்னான், அதுக்கு எனக்கு மெசேஜ் போட்டுருக்கேன். வினோத் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருவோம் பாத்துக்கங்க. எங்க ஊர்ல கடைசியா தானே வராரு, அதுதான் எனக்கு பிரச்சனையே. இவங்க ஒரு பிரச்சனை பண்ணி சுற்றுப்பயணத்தை ஏதாவது பண்ணிட்டு போறாங்க, கடைசியாதான் எங்க ஊர்ல வராரு. அதான் தலைவர் 2 நாள் என் வீட்டுல வச்சுப்பேன், வேற ஆளுக்கு 2 நாள் வச்சுக்கோங்க தலைவரை. சரி இல்ல அரியலூர் இப்பதான் பரிசு கொடுத்துருக்காங்க, ஆனா 25 நிபந்தனை கூட சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க கொடுக்கறது மட்டமான. எந்த வந்து ஹைவே பைபாஸ்ல இருந்து வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல பேசிட்டு திருப்பி அந்த ஏரியால இருந்து அப்படியே யூட்டர்ன் போட்டு திருப்பி ஹைவே டச் பண்ணி திருப்பி அப்படிதான் வெளில போக முடியாது. பைத்தியகாரத்தனமா பண்றாங்க, ஊருக்குள்ள கூட போக விட மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த பஸ் மட்டும் தான் டிசம்பருக்கு அப்புறம் பாத்துக்கலாம்.
என்ன எல்லாரும் சைலண்டா போயிட்டீங்க? பேசுனீங்களா? டிஷிவ் பேசுறியாடா? நீங்க தான் ப்ரோ ஏதோ டிஎம் வந்துச்சு போட்டீங்க. ஏங்க குமரி, சொல்லுங்க சொல்லுங்க bro. நாஞ்சல் ப்ரோ வந்து பாருங்க இப்ப எப்படி பேசுறேன். நம்ம ஊர் எப்போ டேட்டு மறந்துட்டேன் நானு. இந்த மந்த் எண்ட் ஆகுது. 11ஆம் தேதி. நெக்ஸ்ட் மந்தா? 10வது மாசம் ப்ரோ. ஆமா ஆமா, ஓகே ஓகே. 10வது மாசம் 11ஆம் நமக்கெல்லாம் தேதி. நம்ம சைடு எல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம எல்லாம் சைடு உலகிட்டு. எல்லாம் நம்ம சைடு இடம் எல்லாம் கடல் போல இருக்கும். அவன ரெஸ்ட்ரிக்ஷன் போட மாட்டாங்க. ப்ரோ புசி ஆனந்துக்கே ரோடு மல்லாக்கா போச்சு. ஜாமாய் போச்சு. அவரே எதிர்பார்க்கல தெரியுமா? அத அவரே அதை எதிர்பார்க்கல. கன்னியாகுமரியில இவ்வளவு கிரௌட் நமக்கு வருவாங்க அவரே எதிர்பார்க்கல. எல்லாருக்குமே சர்ப்ரைசிங்கா தான் இருந்துச்சு. இப்ப என்ன தெரியுமா பிரச்சனை? இப்ப நம்ம இடத்துல வரச்சுமா அவர் திருவனந்தபுரம் தான் வந்து அண்ணன் இறங்குவாரு. அங்க கேரளாவில வந்து ஏர்போர்ட்டா போந்துருவானுங்க. அது வேற. பாப்போம் கன்னியாகுமரிக்கு எத்தனை வருஷம் ஆச்சுமா வந்து. ப்ரோ கன்னியாகுமரி உள்ள என்ட்ரி ஆகிற ரூட்டே கொஞ்சம் க்ரௌடுக்கு கேதர் ஆகிற மாதிரி தான். ஏன்னா நமக்கு அண்ணன் வந்து கன்னியாகுமரி வந்து பல வருஷம் ஆயிட்டுன்னு சொல்றேன். ஆமா, எப்ப வந்தாருன்னு தெரியல லாஸ்டா. அதெல்லாம் ஒரு ஷூட்டிங்ல வந்தது ப்ரோ. அந்த அது என்ன படம்? அது சிலுவைன்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு, நிலவேவா. அந்த டைம்ல வந்து நிலவேவா, காதலுக்கு மரியாதைன்னு சொல்றேன், பூவே உனக்காக. அந்த டைம்ல வந்து அதுக்கப்புறம் வந்தது கிடையாது. என்ன ப்ரோ சொல்றீங்க? அவ்வளவு இயர்ஸ் ஆச்சுங்களா என்ன? ஆமாங்க, அவர் அங்க வந்ததே இல்லைங்க. அந்த ஷூட்டிங் டைம்ல வந்ததுதாங்க அவரு. அதுக்கு பிறகு வந்ததே கிடையாது. நான் என்ன நினைச்சேன்னா சர்க்கார்ல ஒரு சீன் வரும்ல, அதெல்லாம் வந்து அங்கதான் வந்து ஷூட் பண்ணாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல அவர் கன்னியாகுமரி வந்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல இருக்கும் ப்ரோ. ஓ, டெப்டி சிஎம் வந்து எங்க கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு? நேத்து ஏதோ சொன்னீங்க, மதுரையா காஞ்சிபுரமா ஏதோ சொன்னீங்களே? காஞ்சிபுரம் இல்ல, நேத்து மதுரைன்னு போட்டுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டே காஞ்சிபுரம் ப்ரோ. நேத்து தெரியல, நேத்து தெரியல. நேத்து மதுரை போனா அவங்க அந்த இமானுவேல் சேகரன் அவங்க நினைவு தினத்துக்கு அஞ்சலி செலுத்த போறேன். அதுதான் கேட்டேன். ஏதோ ஒரு அந்த மதுரையில இருக்கிற ஸ்டார்ட் பண்ணது காஞ்சிபுரத்துல. ஆனா